அன்புடைய ஆசிரமம் பற்றி இன்னும் பல பொன்னான விஷயங்கள். ஆனா பானா சதி விபாசன தியான மையம் இது ஒரு அரங்கம். தியானத்தில் நினைவுகளை ஒருமுகப்படுத்துவது, தன்னம்பிக்கையை விதைத்து பூரண சாந்தி கிடைக்கப்பெற செய்வதற்கான ஒரு பயிற்சி மையம். உள்மூச்சியும் வெளிமூச்சியும் கட்டுப்படுத்தி தியானம் செய்கின்ற முறைகளை அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். கண்களை மூடுங்கள், தியானம் செய்வது, மூச்சை உள்ளிழுப்பது, மெதுவாக வெளியிடுவது, சிந்தனை ஒருமுகப்படுத்துவது, ஆசை, கோபம், குரோதம், பெரும் வகையிலும் தீய குணங்கள் மறைந்து மனம் அமைதி பெறுவதற்கான வழிமுறை. சிந்தனை தெளிவடையும், உங்கள் மனதை முழு கட்டுப்பாட்டிற்குள் நிலைநிறுத்த முடியும். இந்த பயிற்சி தொடர்வதன் மூலம் பூரண சாந்தியும் அதில் பிரகாசமான தன்னம்பிக்கையும் உள்ளத்திலே நிறைந்து வழியும் என்று வழிகாட்டியதுதான் இந்த பயிற்சி மையத்தின் நோக்கம். உலகிலே மிக வலிமையான ஆயுதம் மௌனம்தான். அந்த மௌனத்தின் மகிமையை சொல்வதற்கு ஒரு மௌனாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்ம ஞானத்தை அடைய மௌனமே வழிமுறை என்கின்றார்கள். தியானத்திலே இருந்து மௌனம், அதிலிருந்து ஞானம் பெறுவது சுலபம் என்று சொல்லுகிறார்கள். இதோ இன்னொரு அரங்கம், சர்வ மத பிரார்த்தனை அரங்கம் நம்மை கவர்ந்து இழுக்கின்றது. அரங்கத்தின் மேற்பகுதி முக்கோண வடிவத்தில் அழகிய படங்களோடு காட்சியளிக்கிறது. இயேசுவே, உன்னை தேடுகின்றவர்கள் கண்டடைவார்கள், உன் நாமத்தை உச்சரித்து விசுவாசிக்கின்றவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் என இறைவன் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை விதைக்கின்ற விதத்தில் இயேசுவின் திருவுருவம். 1000 துன்பங்கள் எதிர்கொண்டாலும் அல்லாஹ் என ஒரு முறை மனதிலே நினைத்தாலே அனைத்து துன்பங்களும் பனியென விலகி புதிய பாதை தெளிவரும் என்று சொல்லுகிற இஸ்லாமிய சிந்தனையை வளர்க்கிற படம். நல்லவர்களுக்கு எல்லாம் நல்லது எப்போதும் கொஞ்சம் தாமதமாகத்தான் கிடைக்கும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் எனும் கீதா உபதேசத்தை கூறுகிற கண்ணன் உருவம். ஆசையை அழியுங்கள், ஆசையை அனைத்து துன்பங்களுக்கும் அடிப்படை. ஆசை படபட தேடி வருகிற துன்பங்கள் ஆசையை அழித்தால் ஆனந்தமாகுமே என்று உரைத்த புத்தர் மகானுடைய ஓவியம். வாழ்வின் பூரண முத்தியை பெற அறநெறி வழிகாட்டுதலை அறிவுறுத்தும் சர்வமத தியான அரங்கம் ஒவ்வொருடைய நினைவிலும் ஆழப்பதியும் அமைப்பை உள்ளடக்கியது. 40 பசுமாடுகள் இருக்கிறது, கோசலை உள்ளது. மான், மயில், கோழி, வாத்து, ஆடு முதல் கிளி, குருவிகள், தரையில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் அந்த அன்பு இல்லங்களில் அடைக்கலமாய் இருக்கிறது. குருஜி சிவாத்மனுடைய ஒரு தியான மண்டபம். ஒவ்வொரு நாளும் சேவாசிரமம் நாடி வருவோர் அமைதியாக அமர்ந்து சில நிமிடங்கள் தியானம் செய்யவும், குருஜியினுடைய அறிவுரையோடு ஆசீர்வாதம் பெறவும் சிறப்பானதொரு சிந்தனை மண்டபம். தனி மனித அமைதியின் மூலமே பிரபஞ்சத்தில் முழுமையான அமைதியை உருவாக்க முடியும். ஒவ்வொருடைய உள்ளார்ந்த திறமைகளை உயர்த்துவது, சமூக அமைதி, சமாதானம், நல்லிணக்க வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிப்பது என்பதே இந்த ஆசிரமத்தின் மையமான நோக்கம் என பிரகடனப்படுத்துகிறார். யோகா, பிராணாயாமம், குண்டலினி தியானம் மூலம் மன அமைதியும் மனப்பூர்வ சாந்தியும் கிடைக்கப்பெற வழிகாட்டுகின்ற பணிகளை மகான் குருஜி சிவாத்மா மிகச்சிறப்பாகவே செயல்படுத்தி வருகின்றார்கள். சேவாசிரமத்துடைய சேவைகள் பறந்து விரிந்து பாருங்கு புகழ்மனம் பரப்பி வருவது பெருமைக்குரிய செயலாகும். விரிந்து நிற்கின்ற சமூக பணிகளில் திறனறிவு வளர்ச்சி திட்டங்கள், இலவச மருத்துவ முகாம்கள், சுற்றுச்சூழல் சுகாதார விழிப்புணர்வு இயக்கங்கள், இவற்றிலே பங்கேற்று செயல்பட அன்பான அழைப்பினையும் அவர் முன்னிறுத்துகிறார். சமூக பணியில் ஒவ்வொரு ஆத்மாவும் முழு மனதோடு ஈடுபடும் பொழுதுதான் இறைவனின் பேரன்பிற்கு உட்படவும் அருள் பெற்ற ஆண்டவனின் பாதங்களில் ஐக்கியமாகவும் சாத்தியமாகும் என குருஜி தெளிவாக விளக்கின்றார். அத்தனைக்கு மேலாக அவர் அற்புதமாக வலியுறுத்தி, தீயவை மறத்தல் நன்று, மனதார மன்னித்தல் அதனினும் மேலானது. நல்லெண்ணம் நன்று, செய்கின்ற நற்செயல் அதிலும் மிக நன்று. வெல்லுதல் நன்று, சொல்லில் வாய்மை அதனிலும் மிக மிக நன்று. ஒவ்வொருடைய மனதிலும் ஆழப்பதி அழுத்தமான கருத்துக்களை அற்புதமாக விதைக்கிற காட்சி நம் கண் முன்னாடி தோன்றுகிறது. சரியாக பகல் 1 மணி உணவிற்கான மணி ஓசை வருகிறது. அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள், இறைவணக்க பாடல் பாடுகிறார்கள். வழக்கமான பணிகள். பார்வை குறைபாடுள்ள ஒரு இளைஞன் பாடிய பாடல் நெஞ்சை நிகழ வைத்தது. ஆறுதல் வார்த்தைகளால் அவர்களை ஆனந்தப்படுத்தத்தான் நினைத்தோம். வற்றாத ஊற்று இல்லை, வளையாத நதியும் இல்லை, தூங்காத விழிகளும் இல்லை, துன்பம் இல்லாத வாழ்வும் இல்லை என்றார் புத்தர் மகான். ஆனாலும் அன்பு குழந்தைகளை, உங்கள் அங்கத்திலே ஒரு உரை இருந்தாலும் அன்பு உரையாமல் அரவணைப்பதற்கு குருஜி சிவாத்மா இருக்கிறார். இறைவன் தானே நேரில் வந்து நமது கவலைகளை தீர்க்க மாட்டார். குருஜி சிவாத்மா உருவத்திலே, உங்களுக்காக பணிபுரியும் பல ஊழியர்களுடைய வடிவத்திலே, எங்கோ வாழ்கின்றவர்களும் கூட ஓடோடி வந்து உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறார்களே, அவர்களது உருவத்தில்
தான் ஆண்டவனுடைய பேருதவிகள் கிடைக்கப் பெறுகிறீர்கள். நீங்கள் பாக்கியவான்கள், இறைவனின் குழந்தைகள், அவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அன்றைய நாள் பொருள் உதவி செய்தோருக்கான சிறப்பு பிரார்த்தனைகள் இனிதே நடந்தவுடனே கைகூப்பி நன்றியை வெளிப்படுத்திய விதம் நமது மனதிலே அழியாத ஓவியங்களாயின. பகல் உணவு நேரம் சின்னியம்பாளையம் தாகூர் சுயதே குழு கேட்டரிங் திருப்பி சக்திவேல் அவருடைய அறுசுவை உணவு கூடம் அனைவரும் அமர்ந்து பொறுமையாக உணவு உண்பது, தூய்மையும் சுகாதாரம் பராமரிப்பது ஒரு இராணுவ முகாம் போல் அமைந்திருந்தது. அனைவருக்கும் நன்றி கூறி வெளியிலே வந்த பொழுது சேவாசிரமத்துடைய வாயிலில் கரம் குவித்து இறைவனுடைய கருணை இல்லமாக கருதி வணங்கினோம். ஆசிரமம் என்றாலே முகம் சுளிக்கும் சில மூளை அழுகிய முடவர்கள் இருக்கிறார்கள். காற்று வாக்கிலே கடிது செய்திகளை விதைப்பதும் அவருடைய பணிதான். வீண் விமர்சனங்களை எல்லாம் தன்னை உயர்த்தி கொள்ளுகிற நோக்கத்தில் செய்கிறார்கள் என்பது புரிந்த விஷயம். சிற்றறிவு கூட்டங்கள் அவர்கள். கணக்கில்லாத பொய்களை நாப்பிளாக்க உரைத்தவர்கள் காற்றினிலே சருகாக காணாமல் போவதுதான் நடைமுறை. மனித நேயமும் தியாகமும் நீடிக்கும், என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதை உணர்த்துகிற ஆசிரமத்துடைய கருத்துக்கள் நம் மனதில் பதிந்திருக்கிறது. அன்புள்ள பெரியோர்களை, அருமை தாய்மார்களை, ஒரே முறை உங்கள் குடும்பத்தோடு இந்த சேவாசிரமத்திற்கு வாருங்கள். கல் நெஞ்சமும் உருகும், இரக்கம் பிறக்கும், இரு செவிகளும் கூறாகும். அந்த ஆதரவற்றோர் குரல் உன் இதயம் வரை ஒலிக்கும். 1000 கோயிலில் அன்னதானம் செய்வதும், இறைவனை காணும் பொழுதெல்லாம் கையெடுத்து 100 முறை வணங்கி தோப்பு கர்ணம் போடுவதும், அந்த கரங்களை காட்டிலும் ஆதரவே இல்லாமல் இயங்குகின்ற இந்த ஆசிரமத்து பிள்ளைகளுக்கு சின்னஞ்சிறு உதவிகளோடு கருணை விழிதிறந்த அன்போடு அரவணைக்கும் கரங்களை 1000 உயர்ந்ததாகவே கருதுகின்றோம். நன்றி, வணக்கம்.